நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 391வது திருநாமம் பரர்தயே நமக. ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் ஆகி ராமராஜ்யம் நடைபெற்று வந்த சமயம் தமசா நதிக்கரையில் உள்ள வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு நாரத முனிவர் வந்தார். அப்போது நாரதரை அடிபணிந்த வால்மீகி அவரிடம் ஸ்லோக வடிவில் ஒரு கேள்வியை கேட்டார். தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். அந்த ஸ்லோகத்தின் பொருள் ஆவது, பூமியில் இப்போது வாழ்பவர்களுள் அனைத்து மங்கள குணங்களும் நிரம்ப பெற்றவர் யார் என்று கேட்டார். ராமனின் ஆட்சியில் வாழும் வால்மீகி பகவானுக்கு ராமனே பரமாத்மா என்பதும் ராமன் அனைத்து விதமான மங்கள குணங்களும் நிறைந்தவன் என்பதும் நன்றாகவே தெரியும். ஆனாலும் இறைவனை பற்றி நாமாக அறிந்து கொள்வதை விட குருவின் மூலம் அறிந்து கொள்வதே விசேஷமாகும். அதனால்தான் நற்குருவுக்கு உரிய இலக்கணங்கள் அனைத்தும் நிறைந்த நாரதரிடம் பணிவோடும் தனது கேள்வியை முன்வைத்தார் வால்மீகி. அதற்கு விடையளித்த நாரதர், பிரபவோ ராமோ நாமஜனைஸ்ருதா நியதாத்மா மகாவீர்யா த்யுதிமான் திருதிமான் வசி என்று தொடங்கி, இஷ்வாக்கு குலத்தில் அவதரித்த ராமன் என்பவனே அனைத்து விதமான மங்கள குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்தவன் என்று சொல்லி ராமனுடைய குணங்களையும் அவற்றின் பெருமையும் பட்டியல் இடுகிறார். சர்வகுணோபேதா கௌசல்யானந்த வர்தனஹா சமுத்திர இவ காம்பீர்யே தைரியேன ஹிமவானிவ. கௌசல்யா தேவியின் மகனாக அவதரித்த திருமாலாகிய ராமனே வேதாந்தங்கள் போற்றும் அனைத்து நற்குணங்களும் நிறைந்தவன். அவனே பரமாத்மா ஆவான். இவ்வுலகில் பெருமை மிக்க பொருள்கள் அனைத்தும் தம் தம் பெருமைகளை அவனிடம் இருந்து தான் பெற்றிருக்கின்றன. கடல் தனக்குள் முத்து ரத்தினங்கள் போன்ற பல விலை உயர்ந்த பொருள்களை வைத்திருந்தாலும் அவற்றை வெளியே காட்டாது. அதுபோல் தானே இறைவன் என்பதை ராமன் நன்கு அறிந்திருந்தாலும் தனது இறைத்தன்மையை அவன் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மனிதனைப் போல நடிப்பான். எத்தனை துக்கங்கள் வந்தாலும் தன் நிலை மாறாமல் இருப்பதிலேயே மலையை போன்றவன் ராமன். விஷ்ணுனா சத்ருஷோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷனஹா காலாக்னி சத்ருஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹா. வீரத்தில் திருமாலை போன்றவன், அமுதை பொழிந்து மகிழ்விப்பதில் நிலவை போன்றவன், அடியார்களை துன்புறுத்துவோர் மீது கோபம் கொள்ளுகையில் ஊழிக்கால நெருப்பை போன்றவன், பொறுமையிலே பூமியை போன்றவன். தர்ம இவாபரஹா தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம். தியாகம் செய்வதில் குபேரனை போன்றவன், தியாகேச்ச தனதோ யதா என்று குபேரனை பற்றி பழமொழி பிரசித்தமாக உண்டு. சத்தியத்தில் நிலை நிற்பதில் தர்ம தேவதையை போன்றவன். அவனே அனைத்து வித நற்குணங்களும் நிறைந்த பரம்பொருள் ஆவான். அவனது குணங்கள் என்றுமே மாறாமல் அவனிடம் நிறைந்திருக்கும். இவ்வாறெல்லாம் பல படிகளில் ராமனின் குணத்தை நாரதர் வால்மீகி விவரித்ததால் தான் அந்த குணங்களால் ஈர்க்கப்பட்ட வால்மீகிக்கு ராமனின் வரலாற்றை ஒரு காவியமாக எழுத வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அதன் பின் பிரம்மாவின் நியமனப்படி நாரதர் கூறிய வரலாற்றின் அடிப்படையில் ஸ்ரீ ராமாயணத்தை இயற்றினார் வால்மீகி பகவான் என்பது வாசகர்கள் அறிந்த செய்தியே. இப்படி காண்டத்தில் வால்மீகிக்கு நாரதர் வர்ணித்தபடி பற்பல மங்கள குணங்கள் நிறைந்தவனாக ராமன் இருப்பதால் அவன் பரர்திஹி என்று அழைக்கப்படுகிறான். பர என்றால் உயர்ந்த மங்கள குணங்கள் என்று பொருள். ரித்திஹி என்றால் நிறைந்திருத்தல். பரர்திஹி என்றால் மிக உயர்ந்த மங்கள குணங்கள் நிறைந்தவன் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 391வது திருநாமம். பரர்தயே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நற்குணங்களோடு விளங்கும்படி ஸ்ரீராமன் அருள் புரிவான். நாராயண நாராயண.